Hello viewers, welcome to KSN Info. இன்னைக்கு நாம Hacker Rankல 30 Days of Code Challengeல Day 13 Abstract Classes பார்க்க போறோம். டாஸ்க் என்னன்னா இதில் நமக்கு புக் கிளாஸ் அண்ட் சொல்யூஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மை புக் கிளாஸ் வந்து நாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிளாஸ் வந்து புக் கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தமாக 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங்கில் டைட்டில், செகண்ட் ஸ்ட்ரிங்கில் ஆத்தர், தேர்ட் இன்டிஜரில் ப்ரைஸ். அதுக்கப்புறமா புக் கிளாஸில் இருக்கிற டிஸ்பிளே மெத்தடை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நாம் 3 லைன்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து டைட்டில், செகண்ட் லைன் வந்து ஆத்தர், தேர்ட் லைன் வந்து ப்ரைஸ். இதில் கிளாஸஸ் எல்லாமே ஒரே ஃபைலில் தான் இருக்குது. அதனால் மை புக் கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணும்போது ஆக்சஸ் மாடிஃபையர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பப்ளிக் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணோன்னா நமக்கு கோட் வந்து ரன் ஆகாது. இதோட இன்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா நம்ம எந்த இன்புட்டுமே ரீட் பண்ண மாட்டோம். இதில் சொல்யூஷன் கிளாஸ் வந்து புக் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு மை புக் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா புக் ஆப்ஜெக்ட் மூலமா டிஸ்பிளே மெத்தடும் கால் பண்ணியிருக்காங்க. அவுட்புட் ஃபார்மேட்டில் வாய்ட் டிஸ்பிளே மெத்தடில் நாம் டைட்டில், ஆத்தர் அண்ட் ப்ரைஸ் மூணுமே அதோட வேல்யூவோட பிரிண்ட் பண்ணணும். இதில் சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா டைட்டில் காலன் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியே ஆத்தரும் ப்ரைஸும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நாம் கோடிங் போடலாம். இதில் புக் கிளாஸ் வந்து அவங்க ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அடுத்து மை புக் கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணோம். அதுக்கு கிளாஸ் மை புக் எக்ஸ்டென்ஸ் புக் ஓப்பன் பிரேசஸில் இன்ட் ப்ரைஸ். நீங்கள் மேலே கமெண்ட்டை ரீட் பண்ணிங்கன்னா இதில் ப்ரைஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது மை புக் கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிக்ளேர் பண்ணோம். அதுக்கு மை புக் பேரந்தசிஸில் ஸ்ட்ரிங் டைட்டில் கமா ஸ்ட்ரிங் ஆத்தர் கமா இன்ட் ப்ரைஸ் ஓப்பன் பிரேசஸில் சூப்பர் ஆஃப் டைட்டில் கமா ஆத்தர். புக் கிளாஸ் பார்த்திங்கன்னா அதில் டைட்டில் அண்ட் ஆத்தர் இருக்குது. அதனால் நாம் சூப்பர்கிற கீவேர்ட் மூலமா இங்கே ஆக்சஸ் பண்ணுறோம். அடுத்து திஸ் டாட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். இதில் ப்ரைஸோட வேல்யூவை நாம் இன்ஸ்டன்ஸ் ப்ரைஸ்க்கு அசைன் பண்ணுறோம். இப்போது மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணோம். அதுக்கு வாய்ட் டிஸ்பிளே ஓப்பன் பிரேசஸில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் பேரந்தசிஸில் கொட்டேஷன் டைட்டில் காலன் ஸ்பேஸ் கொடுத்து ப்ளஸ் டைட்டில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் பேரந்தசிஸில் கொட்டேஷன் ஆத்தர் காலன் ஸ்பேஸ் ப்ளஸ் ஆத்தர் system dot out dot println parenthesisல quotation price colon space plus price. இதில் நாம் டைட்டில், ஆத்தர் அண்ட் ப்ரைஸ் மூணுமே பிரிண்ட் பண்ணியாச்சு. சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா டைட்டில், ஆத்தர் அண்ட் ப்ரைஸ் மூணுமே ரீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா புக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு. கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.